சினிமாவில் பெண்களுக்கு ரோல் குறைவு, வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதையே ரூலாக மாற்றிய ஒரே பெண்ணா அது நயன்தாரா தான். கேரளாவில் டயானா மேரியன் க்யூரியன் என்ற பெயருடன் பிறந்த ஒரு மிடில் கிளாஸ் பெண் சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை. தமிழ் மொழி தெரியாது, இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இல்லை. ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததால் அதை லைஃப் சேஞ்சிங் சான்ஸாக மாற்றணும் என்ற அங்கர் மட்டும் அதிகமாக இருந்தது. ஆரம்பத்தில் கிளாமர் ரோல்ஸ், சில இட்கள், பல ஃப்ளாப்கள், பர்சனல் லைஃப் கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே மீடியா ட்ரையல் போல நடந்த காலங்கள். அந்த நேரத்தில் கெரியர் ஓவர், லக் ஃபேக்ட்ரி ஒன்லி என்று பலர் எழுதிய வெர்டிக்ட்களை நயன்தாரா அமைதியாக கேட்டார். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் எடுத்த முடிவு ஒன்று மட்டும்தான்: என்னை டிஃபைன் பண்ண போகிறது நான் நடிக்கும் கதாபாத்திரங்கள். அதனால்தான் அறம், கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், மாயா, நெற்றிக்கண் போன்ற உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸை சூஸ் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ரெஸ்பெக்ட்லேயும் சாதித்தார். ஹீரோ இல்லாமலும் படம் ஓடும், ஹீரோயினுக்கும் மார்க்கெட் உண்டு என்பதை நிரூபித்த அவர் மேரேஜ், பிரேக், கம்பேக் எல்லாவற்றையும் கடந்து இன்று லேடி சூப்பர் ஸ்டார் என்ற டைட்டிலை சம்பாதித்திருக்கிறார். நயன்தாரா வாழ்க்கை சொல்லும் லெசன் ஒன்றுதான்: சைலன்ஸாக உழைச்சா சக்ஸஸ் சத்தமாக பேசும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் 100 days 100 மோட்டிவேஷனல் சேலஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இது டே 21 of 100. எத்தனை பேருக்கு லேடி சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் யாரை பற்றி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு நயன்தாரா மேம் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. நயன்தாரா நடித்ததுலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அந்த படத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.